சீமானோட குற்றம் சாட்டியிருக்காரு. திருநெல்வேலியில தாவேக்கா அரசா மாறிடுச்சு. இல்ல அவங்க சொல்றது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மூலப்பாளையம் ஏஎம் திருமண மகாலில் இன்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த முகாமில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு வசதி மையம், தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம், தாட்கோ, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தொழிலாளர் நலத்துறை, வருவாய், ஆதார் மற்றும் டிஜிட்டல் சேவைகள், அதுபோக தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மண்டலம் 1-2 சார்பாக ஈரோடு பஸ் நிலையம் அருகில் மல்லிகை அரங்கம் திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இது அனைத்து விதமான தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். புரியல. அது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்குது. ஒரு 2 நாளையில அது அறிவிப்பு முதல்வருக்கு தெரிவிப்பார். கண்டிப்பா, நிச்சயமா இந்த அரசு மக்களுக்கான அரசு, மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நிச்சயம் எங்க குடும்பத்துல ஒருத்தங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெகு விரைவில் அவங்களுக்கு நல்ல தீர்வை கொடுப்பாருன்னு. இது வரல சம்பந்தமா எந்த புகாரும் வரல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மனு வாங்கி இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி அதுல நீங்க உணவு தரம் இல்லை, அந்த மாதிரி யாருக்கும் ஷூ காலனி கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது புகார் வந்தா உடனடியாக கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். அதுதான் அதைத்தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் நேரில் சந்திக்கிறோம். அது சம்பந்தமா யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா நிச்சயம் நடவடிக்கை எடுக்கிறேன். ஆய்வும் பண்றோம். பண்ணி அது சம்பந்தமா நீங்க சொல்ற மாதிரி இருந்தால் நிச்சயம் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும். வேலை எல்லாமே போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 நாளையில டெண்டர் கால்ஃபர் ஆயிரும். கடந்த காலங்களை விட இப்ப முன்னாடியே நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதனால எந்த இடையூறும் இல்லை. எல்லா நெசவாளர்களும் அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி அது தேவையான அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்க ஆய்வு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. வெகு சீக்கிரம் அதுக்கு உரிய முடிவு. அதை இப்பதான் என்னன்னு ஆய்வு கூட்டம் நடத்தி இருக்கிறோம். எங்கெங்க இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல ஒரு 4 வருஷத்துக்கு ஸ்டாக், 5 வருஷத்துக்கு ஸ்டாக் எவ்வளவு இருக்குங்கிறத கணக்கீடும் பணி நடந்துட்டு இருக்குது. அது வந்ததுக்கு பிறகு அது எந்த வகையில மக்களுக்கு இலவசமா கொடுக்கறதுங்கிறத அரசு நிச்சயம் அவங்க வழக்கு தொடுத்து இருக்கிறாங்க. அது சம்பந்தமா முறையா அதிகாரிகள்கிட்ட அவங்கள கூப்பிட்டு சுமூக பேச்சுவார்த்தை நடத்த சொல்லியிருக்கோம். அதை சோலார் பஸ் ஸ்டாண்டை மேம்படுத்தணுங்கிறது தான் அரசோட நோக்கம். ஏன்னா மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட அந்த பேருந்து நிலையம் நிச்சயம் அதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழிவகை அந்த பகுதியில் செய்யணுமோ நிச்சயம் அதெல்லாம் கட்டாயம் செஞ்சிடுவோம். நன்றி. அதுதான் சொல்லணும். முதல்ல கட்டணம் சோலார் பேருந்து நிலையத்தை சரி செஞ்சிடலாம். அடுத்தது சீமானோட குற்றம் சாட்டியிருக்காரு. திருநெல்வேலியில தாவேக்கா அரசா மாறிடுச்சு அப்படின்னு
சேலத்துல இந்த அம்பேத்கர் சிலை தொடர்பா 2 தரப்பினருக்கும் மோதல் இருக்கு. இல்ல அவங்க சொல்றது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்